வணக்கம் நேயர்களே. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்டே ஆக வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பு, யுனிசெஃப் நிறுவனம், அகதிகளுக்கான நிவாரணம் மற்றும் பணி ஆகியன அந்த நிறுவனங்களை சார்ந்தவர்கள் எடுத்த முடிவின் அடிப்படையில் இப்பொழுது வைத்தியர்கள் வருவதற்கான தரைவழி பாதையும் திறக்கப்பட்டு பாதுகாப்பான இடங்கள் கிட்டத்தட்ட 150 மருத்துவ மையங்கள் தெரிவு செய்யப்பட்டு 2000க்கும் மேற்பட்ட வைத்தியர்களின் பணியுடன் போலியோ சொட்டு மருந்து வழங்குகின்ற பணி துரிதமாக இடம்பெற்று வருகிறது. எங்கே பார்ப்போம் இந்த செய்தி வாயிலாக. நாடுகளுக்கிடையில் போர் நடைபெறும், ஆனால் இஸ்ரேல் காசா மோதல் ஒரு மனிதாபிமானத்தை கடந்த வகையில் ஒரு இன படுகொலை என்கின்ற வகையில் இடம்பெற்று வருவதுதான் உலக மக்களின் நெஞ்சார்ந்த ஒரு கவலையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் உணவு இல்லாமல், சுகாதார அடிப்படை வசதிகள் இல்லாமல் சொல்லனா துயரங்களுடன் வாழ்ந்து வருகின்றார்கள். இறந்தவர்கள் இறக்க, வாழ்கின்றவர்களும் பாரிய தொற்று நோய்களுக்கு உள்ளாகி வருகின்றார்கள். அடிப்படையாக குழந்தைகளுக்கு போட வேண்டிய போலியோ சொட்டு மருந்து கூட வழங்க முடியாமல் திணறி வருகின்ற ஒரு அவலம் காசா பாலஸ்தீனிய மக்களுக்கு அரங்கேறி வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த வருடம் ஜூலை மாதம் தொற்று நோய்களின் அபாயகரமான நாடு அல்லது போலியோ வழங்கப்படாத நாடு என்ற அடிப்படையில் முதன்மை நாடாக உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் பாலஸ்தீன மக்கள் காசா அடையாளம் காணப்பட்டது. அது அவ்வாறே பிரகடனமும் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் அதை மாற்ற வேண்டும், அங்குள்ள குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பும் யுனிசெஃப்பும் அதே போல பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரணம் மற்றும் பணி நிறுவன அமைப்பாளர்களும் ஒன்றிணைந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பண உதவியுடன் கிட்டத்தட்ட 150 பாதுகாப்பான மையங்களை அமைத்து 2000க்கும் மேற்பட்ட வைத்தியர்களை கொண்டு இந்த போலியோ சொட்டு மருந்து ஏற்றுகின்ற நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. இதற்காக ஹமாஸ் படையினருடனும் இஸ்ரேல் இராணுவத்தினருடனும் பேச்சுவார்த்தைகளை உலக சுகாதார அமைப்பு மேற்கொண்டதாகவும், அதன் அடிப்படையில் போலியோ சொட்டு மருந்து வழங்க வேண்டும் என்ற நிபந்தனையை ஏற்று அதற்கு ஹமாஸ் அமைப்பு ஆதரவு வழங்கியதை தொடர்ந்தும் இஸ்ரேல் இராணுவம் அதற்காக எடுத்த நடவடிக்கை என்னவென்றால், வைத்தியர்கள் வந்து செல்வதற்கான தரைவழி பாதை ஒன்று ஏற்பாடு செய்து திறந்து வைத்தமையும், போலியோ சொட்டு மருந்து வழங்குவதற்கான பாதுகாப்பான இடங்கள் என்று கிட்டத்தட்ட 150 இடங்களை தெரிவு செய்து அங்கு வைத்திய மையங்களை அமைப்பதற்கும் இஸ்ரேலிய இராணுவம் உதவி செய்ததாக சொல்லப்படுகிறது. இதை சொல்லுகின்ற பொழுது எனக்குள்ள ஒரு விடயம் ஞாபகம் இருக்கிறது. பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டுகின்ற நடவடிக்கை இல்லையா? அங்கே ஒரு பக்கம் குழந்தைகளையும் பெண்கள் எல்லோரையும் கொலை செய்கின்ற ஒரு இனப்படுகொலை யுத்தம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. மறுபுறம் அகதிகளுக்கான உதவியும் சிறுவர்களுக்கான குழந்தைகளுக்கான போலியோ சொட்டு மருந்தும் வழங்குவதற்கு இஸ்ரேல் இராணுவம் வழியமைத்திருக்கிறது என்கின்ற பொழுது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையும் ஒரு கேள்வியையும் எழுப்புகிறது இல்லையா? கிட்டத்தட்ட கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஆரம்பித்த இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் படையினர்களிலான மோதல் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருப்பது மிகவும் அபத்தமானது. அது மட்டுமில்லாமல் அங்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய அவல நிலை என்னவென்று நாங்கள் இந்த செய்திகளை சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக அங்குள்ளவர்களுக்கு தொற்று நோய் என்பது பிரதானமானது. சாப்பிட உணவு இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, அடிப்படை வசதிகள் இல்லை, தலைமையில் விட்டக்கூட நேரம் இல்லை, விட்டுவதற்கு ஆட்கள் இல்லை. அதனால் தங்களுக்கு தாங்களே மொட்டையம் அளித்துக் கொள்கின்ற அவல நிலை. பெண்களும் மொட்டையம் அளிக்கிறார்கள், குழந்தைகள் சிறுவர்கள் சிறுமியர்களும் தாங்களே மொட்டையம் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேரவலம். ஏன்? குளிப்பதற்கு சவர்க்காரம் இல்லை, தலையில் போட ஷெம்பு இல்லை. இதுதான் காசாவின் இப்பொழுது அரங்கேறிக்கக்கூடும் ஒரு யுத்தத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. இவ்வாறான ஒரு யுத்தத்தின் மூலம் இஸ்ரேல் என்ன செய்ய போகிறது? இஸ்ரேலினுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், ஒற்றை வார்த்தையில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லுகின்றார், ஹமாஸை ஒழிப்பதுதான் தங்கள் திட்டம், மற்றபடி காசாவை நாங்கள் கைப்பற்றி ஆள வேண்டும் என்பது எண்ணமில்லை. இதை சொல்லியே அங்குள்ள முக்காவாசி பேர் இறந்துட்டார்கள் இல்லையா? மிக ஒரு சிறிய நிலப்பரப்பு காசா, அதிலுள்ள மக்களினுடைய உயிரிழப்பு என்பது நாளாந்தம் பெருகிக் கொண்டே செல்கின்றது. பாதுகாப்பிற்காக உயிர்களை கையில் பிடித்தபடி ரஃபா எல்லை வழியே படுத்து கிடக்கின்றார்கள் பாலஸ்தீன மக்கள். அந்த மக்களுக்காக இறங்கக்கூடிய உலக நாடுகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறது. வெறும் பேச்சுக்கு மட்டும் அமெரிக்காவினுடைய ஆண்டனி பிளிங்கன் தூதுவர் ஓடி வருகிறார், அங்கு திரிகிறார், இங்கு திரிகிறார். எகிப்து முயற்சிகளை மேற்கொள்கிறது. அதே போல் பல நாடுகள் சர்வதேச நீதிமன்றத்தை நாடுகின்றன. எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் சில நாடுகள் அதிகமான உந்துதலை கொடுத்தால்
இந்த போரை நிறுத்தலாம். ஆனால் நெதன்யாகு எதற்கும் உடன்பாடு உள்ளவராக தெரியவில்லை. இதனுடைய எதிரொலியாக இஸ்ரேல் மக்களும் அதற்கு துணை போகின்றார்களா என்றால் நிச்சயமாக இஸ்ரேல் காசா மோதலுக்கு இஸ்ரேல் மக்கள் உடன்படவில்லை என்பதை நாங்கள் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். என்னவென்றால் கடந்த வாரம் கூட இஸ்ரேலின் தலைநகர் டெல் அவீவ் மற்றும் ஜெருசலேம் ஆகிய நகரங்களில் இஸ்ரேலிய மக்களே போர்க்கொடிகளை தூக்கி கோஷங்களை எழுப்பி பதாதைகளை தாங்கி சொன்ன விடயம், இஸ்ரேல் இராணுவமே காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் மீது நீ நிகழ்த்தும் போரை நிறுத்து. பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எழுதப்பட்ட வாசகம், பிரதமரே இந்த போரை நிறுத்த வேண்டும். அவ்வாறு தான் இஸ்ரேல் மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக பாலஸ்தீன மக்களை கொல்ல வேண்டும் என்ற நிலைப்பாடு இஸ்ரேலிய மக்களுக்கு இல்லை. இவ்வாறு பெரிய ஒரு அவல நிலைக்குள் அவர்களை தள்ள வேண்டும் என்ற நிலைப்பாடும் இவர்களுக்கு இல்லை. ஆனால் பெஞ்சமின் நெதன்யாகு தான் ஹமாஸை அழிக்க வேண்டும் என்ற முடிவில் இந்த இவ்வளவுத்தையும் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார். இது உண்மையில் அவருடைய திட்டம் நிறைவேறுமா? ஹமாஸ் முற்றாக அழியுமா? காசாவில் ஹமாஸ் என்ற அமைப்பு இல்லாமலே போகுமா? அதற்கு மத்திய கிழக்கு நாடுகள், வேறு மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள ஹமாஸ் துணைக்குழுக்கள் சம்மதிக்குமா? ஹிஸ்புல்லாஹ் அமைப்பாக இருக்கலாம், வேறு வேறு அமைப்பு இஸ்லாமிய குழுக்களாக இருக்கலாம், ஜிஹாதாக இருக்கலாம், வேறு யாரும் அல்லது லெபனானில் இயங்கிக் கொண்ட அமைப்புகள் சம்மதிக்குமா? என்ன நடக்கப் போகிறது என்றால் ஈரான் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு ஒரு தகுந்த பதிலடியை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸின் அரசியல் மட்ட தலைவர் இஸ்மாயில் ஹனியே, அவரை கொன்றது வான்வழி தாக்குதலில் இஸ்ரேல். அதற்காக இஸ்ரேலை பழிவாங்க ஈரான் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. இடையிடையே தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஒருவாறு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச உயிர்களையும் காசாவில் காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையை இஸ்ரேல் எடுத்தால் அவர்களுக்கு நல்லது. இதுதான் உலக அரசியல் அரங்கில் பேசப்படுகின்ற விடயம். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது வரைக்கும் சற்று ஆறுதலான விடயம், எஞ்சிருக்கக்கூடிய குழந்தைகளுக்காவது இஸ்ரேல் போலியோ சொட்டு மருந்து வழங்குவதற்கு வைத்தியர்கள் வருவதற்கான பாதையையும் திறந்து வைத்து பாதுகாப்பான 150 மையங்களை ஏற்படுத்தி கொடுத்தது என்பது ஒரு சற்று ஆறுதல், அவ்வளவுதான். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே, வணக்கம்.